Hi friends, welcome to Business Assistant. இது IndiaMART சீரீஸில் 12வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IndiaMARTோட டைரக்ட் என்கொயரிஸ் அண்ட் டைரக்ட் கால்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த என்கொயரி நமக்கு எப்படி வரும், கஸ்டமர் எப்படி என்கொயரி கொடுப்பாங்க நமக்கு, ப்ளஸ் நம்ம அதை எங்கே செக் பண்ணலாம், ஸோ அவங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம IndiaMARTல என்னென்ன டைப்ஸில் என்கொயரிஸ் வரும், ஸோ அதை பற்றி ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதில் ஃபஸ்ட்டு 2 டைப் சொன்னோம் இல்லைங்களா, டைரக்ட் என்கொயரி அண்ட் டைரக்ட் கால்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் என்னால் என்கொயரிஸ் பையர்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஷோ பண்ண முடியாது. பிகாஸ் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம அடுத்தவங்க கம்பெனியை ஷோ பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் எ பையர் IndiaMARTக்குள்ளே இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி என்கொயரிஸ் நமக்கு டைரக்ட் கால்ஸ் டைரக்ட் என்கொயரிஸ் வரும்ன்றது, அது எப்படி செக் பண்ணுன்றது என்னோட செல்லர் பேனலில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒரு பையர் அவங்களோட ப்ராடக்ட் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி IndiaMARTை பற்றி தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் டைரெக்டாக IndiaMARTல சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக IndiaMARTோட SEO மூலயமா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணாங்கன்னா கம்பெனி லிஸ்டிங் வரும். லைக் கூகுளில் இமேஜ் சர்ச்சாக இருந்தாலும் சரி, கீவேர்ட் சர்ச்சாக இருந்தாலும் சரி. ஸோ அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக IndiaMARTோட SEO ஹிட் ஆகி IndiaMARTோட டைரக்டரி வரும். அந்த டைரக்டரிக்குள்ளே கம்பெனி லிஸ்டிங்ஸ் வரும். டிபெண்ட் அப்பான் அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து. இப்போ ஒருத்தர் சென்னையிலேருந்து சர்ச் பண்ணுறாரு, லைக் டேட்ஸ் வாங்குறதுக்காக சர்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் கூகுளில் டேட்ஸ் மேனுஃபேக்சர், டேட்ஸ் ஹோல்சேல் சப்ளையர் இன் சென்னை அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் IndiaMART டைரக்டரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கம்பெனிஸ், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், சென்னையில் யார் யார் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வரும். அது பார்த்தீங்கன்னா சென்னையில் சப்ளை யார் யார் சப்ளை பண்ணலாம், சென்னையில் யார் யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட கம்பெனி எல்லாமே ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி ப்ராடக்ட் நேம் இருக்கும், அதோட கேட்டகரிஸ் எல்லாமே ஷோ ஆகும். சைடில் அவங்களோட கம்பெனி நேம், தென் அவங்க என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற போல இருக்கும். கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாங்கன்னா கஸ்டமர் டைரெக்டாக உங்களுக்கு கால் வந்துடும். கீழே ரிக்வெஸ்ட் ஃபார் கோட் கொடுத்தாங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அவங்க எவ்வளோ குவான்டிட்டி பார்க்குறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். கேட்டு அவங்க என்ட்ரு கொடுத்தாங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட IndiaMART மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா IndiaMARTக்குள்ளே சர்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா. IndiaMARTக்குள்ளே சர்ச் பண்ணும்போது சேம் இதே கேட்டகரி தான். இதுலேயும் அதே மாதிரி கம்பெனி லிஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ யார் யார் அங்கே பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அட் த டைமில் ஒரு பையர் என்கொயரி கொடுக்குறாருன்னா ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார். இந்த டைரக்ட் கால் டைரக்ட் என்கொயரி வருதுன்னா அவர் இப்போ நம்ம அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா ஜஸ்ட் ஒரு 10 மாடல்ஸ் போய் பார்ப்போம் இல்லைங்களா. சேம் அதே போல் டாப்பில் இருக்க ஒரு 5 to 6 கம்பெனிஸ்க்கு என்கொயரிஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அதுக்கு ஏற்ற போல் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. தென் என்கொயரி எவ்வளோ வந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் உங்களோட பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் பாசிபிள் அதிகம். ஒன்ஸ் இது ஒரு டைப் முடிஞ்சுங்களா. இது இல்லாமல் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்லாக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டாரு. டைரக்ட்லி உங்களோட கம்பெனி ஷோ ஆகுது. சைடில் உங்கள் கம்பெனி நேம் இருக்கும் இல்லைங்களா. அந்த கம்பெனி நேம் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட கேட்லாக் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேட்லாக்குள்ளே போனாங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற போல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே போல் ரிக்வெஸ்ட் ஃபார் கோட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப் ரைட் சைடில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மொபைலும் கனெக்ட் ஆகும். லைக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கால் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிஸ்டமில் வர என்கொயரிஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்கொயரிஸ், மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான் வரும். ஸோ இது போல் அவங்க எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்தாங்கன்னா சேம் அதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு என்கொயரிஸ் வந்துடும். இப்போ டைரக்ட் கால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப், IndiaMART ஆப் இருக்கு இல்லைங்களா, ஆப் மூலயமா தான் வரும். ஸோ ஆப்பில் சேம் அதே தான் உங்களோட ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது இதே போல் லிஸ்டிங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். சேம் அங்கே காட்டுற கம்பெனிஸோட லிஸ்டிங்ஸ் தான் இங்கே ஷோ ஆகும். இதில் என்ன கம்பெனி நேம்லாம் பெருசாக ஷோ ஆகாது. ஜஸ்ட் அவங்க சர்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு கீழே அவங்களோட கம்பெனி நேம், ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கால் நவ், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் குவாட் அப்படிங்கிற போல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டைரக்ட் கால்ஸ் எல்லாமே வர்றது பார்த்தீங்கன்னா IndiaMART ஆப்பில் இருந்து தான் வரும்.
ஸோ அவங்க கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால் கனெக்ட் ஆகிடும். அந்த கால் வர்றதும் பார்த்தீங்கன்னா IndiaMART பையர் அப்படிங்கிற நேமில் தான் உங்களுக்கு வந்து காலே கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த IndiaMART பையர் அப்படிங்கிற போல் உங்களுக்கு கால் வந்துன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எடுத்து பேசலாம். ஸோ இதே மாதிரி IndiaMARTலேருந்து கால் பண்ணியிருக்கீங்களா சார், என்ன வேணும், எப்படி என்ன ஏதுன்றதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக பேசலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி 80% கால் வந்து IndiaMART ஆப்பில் இருந்தால் உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பார்க்குறது? இப்போ இன்கேஸ் வந்து கால் வருது, உங்களால் அட்டன் பண்ண முடியல, இல்லை என்கொயரிஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணணும்னா லைக் வந்து உங்களோட IndiaMART செல்லர் பேனலில் லீட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லீட் மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களோட என்கொயரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், அவங்க என்கொயரி டைரக்ட் என்கொயரி கொடுத்துருந்தாலும் சரி, கால் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ஆக்சுவலாக இது என்னோட இன்னொரு கேட்டலாக் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கேட்டலாக்லேருந்து என்னோட இன்னொரு நம்பர்லேருந்து நான் இந்த பிஸ்னஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரிக்வஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வஸ்ட் ஃபார் கோட் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டிருக்கேன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சுங்களா? லைக் வந்து ஒரு வாட்ஸ்அப் விண்டோ போல் ஓப்பன் ஆகியிருக்கும் ரைட் சைடில். அதில் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுவே ஆட்டோ சஜஷன்ஸ் ரிப்ளேஸ் காட்டும். ஸோ நம்ம அது கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ மெயின் உங்களுக்கு என்கொயரிஸாக வந்தாலும் சரி, காலாக வந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசுறீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு IndiaMART ஆன்லைன்லேயே இருப்பாரான்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு என்கொயரி வந்ததுனாலும் சரி, கால் வந்ததும் சரி, உடனே கனெக்ட் பண்ணி பேசிடுங்க. ஸோ எப்படி பேசுறதுன்னா, இப்போ ஒருத்தர் எனக்கு என்கொயரிலாம் கொடுத்துருக்காரு, அவரோட மொபைல் நம்பர் டாப்பில் இருக்கும். வாட்ஸ்அப் விண்டோ இருக்கு இல்லைங்களா? அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க என்னோட நேம் இருக்கு, சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர், அதுக்கு கீழே பாருங்க என்னோட கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வாட்ஸ்அப் விண்டோவில் செட் ரிமைண்டர் ஆட் லேபிள் அப்படிங்கிற போல இருக்கும். அதுக்கு மேலே பாருங்க வியூ டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த வியூ டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணனா கீழே என்னோட மெயில் ஐடி, என்னோட அட்ரஸ், இப்போ என்னோட IndiaMART கேட்லாக், நான் எவ்வளோ நாளாக IndiaMARTல இருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்கொயரி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட நம்பர் எடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது வந்து பாசிபிள் அதிகம். நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ரேர். ஸோ மெசேஜ் மூலமா கன்வெர்ட் ஆகிறது வந்து 20% தான் உங்களுக்கு வரும். எதுக்காகனா அவர் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு IndiaMARTல இருக்க மாட்டார் இல்லைங்களா? ஸோ அவர் வெளில போயிடுவார். திரும்ப வந்து அவருக்கு நம்ம அனுப்புறது நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலும் ஒரு சில ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சில ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் கால் என்னும்போது அந்த கால்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவர் இன்ட்ரெஸ்டாக என்ன ஏதுன்றது. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா அது தேவையில்லை, விட்டுல இல்லைங்களா? நமக்கும் டைம் மிச்சம், அவங்களுக்கும் டைம் மிச்சம், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் கால் உங்களுக்கு வந்திருந்தது, மிஸ்டு கால் இல்லை நீங்கள் அட்டன் பண்ணதா, அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் சேவ் பண்ணலாம், ஜஸ்ட் இதே IndiaMARTல பாருங்கள். நான் அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இதே தான் உங்களுக்கு அவங்க பையர் வந்து யார் கால் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையரோட பர்சனல் நம்பர் தான் இருக்கும். கால் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IndiaMART பையர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த நம்பர் சேவ் பண்ணாலும் வந்து அது உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வர்றது IndiaMART பையர்னு தான் வரும். நீங்கள் உள்ள இங்கே லீட் மேனேஜருக்குள்ளே வந்து செக் பண்ணால் தான் அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் தான் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எடுத்து அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.